அனைவருக்கும் வணக்கம். இப்போது வாங்க நம்ம கடைக்கு போகும்போது நம்ம வீட்டில் என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க ஒரு 10 சென்டென்ஸ் முக்கியமான சென்டென்ஸ் இருக்குது. வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நாள் மீண்டும் மீண்டும் வர வாழ்த்துகிறேன். அதாவது பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது எதுவும் முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இது ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக போட்டிருக்கேன். அடுத்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, சீக்கிரமாக படி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, உனக்கு எது ரொம்ப பிடிக்கும், உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சென்டென்ஸு. அப்புறம் அடிக்கடி கேட்கக்கூடிய நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னு மற்றவங்கள நம்ம கேட்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அவங்க சில பேர் நம்மள்கிட்ட பேசும்போதே மெதுவாக பேசுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மெதுவாக பேசுங்கள் அந்த சென்டென்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தூங்கும்போது போர்வை கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி ஹிந்தியில் பேசலாம். அடுத்தது துண்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி பேசுவோம் இல்லையா, குளிச்சுட்டு இருக்கும்போது துண்டு கொண்டு வா அப்படின்னு கேட்போம் இல்லையா அது. அடுத்தது இப்போ நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா கடைக்கு என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்போம். அடுத்தது என்னென்ன வாங்கிட்டுலாம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அதே மாதிரி நம்ம கடைக்கு போகும்போது சில பொருட்கள் வாங்கும்போது கொஞ்சம் தான் பணம் எடுத்துகிட்டு போவோம், அந்த பணத்துக்குள்ளே மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அதே போல் இந்த ஒரு 10 சென்டென்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸு. இந்த 10 சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமான வார்த்தைகளை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு மொழியை ஈஸியாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த 10 சென்டென்ஸ்லையும் எது இம்பார்ட்டன்ட் வேர்டோ அதை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இந்த 10 சென்டென்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இது பயன்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியம், அதாவது ஹிந்திலையும் சரி, ஆங்கிலத்துலேயும் சரி, தமிழ்லையும் சரி இல்லையா. அதனால் இது முக்கியமான வார்த்தை, முக்கியமான மீனிங்லாம் இதில் இருக்குது. முக்கியமான இது சென்டென்ஸ் தான். இது அடிக்கடி நம்ம ஒவ்வொரு நாளும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது சில பிள்ளைங்க எனக்கு இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஹிந்தியில் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கெல்லாம் நீங்கள் ஹிந்தியில் பேசணும், அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நீங்கள் ஹிந்தியில் ஒரு பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கோ ஸ்டூடெண்ட்டுக்கோ யாருக்கோ நீங்கள் வாழ்த்து சொல்லுவீங்களா, அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால் ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸை நான் போட்டிருக்கேன். அதனால் இந்த நாள் மீண்டும் மீண்டும் வர வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி நம்ம ஹிந்தியில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோன்னே அது போட்டிருக்கேன். அதனால் இந்த 10 சென்டென்ஸும் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு மொழி கற்றுக்க ஒரு சென்டென்ஸுக்கே நம்ம எதுவாக இருந்தாலுமே திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும், திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும், திரும்ப திரும்ப நம்ம பேசி பார்க்கணும். அதனால் புதுசாக உள்ள அந்த மொழிக்கு ஏற்ற வார்த்தைகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும்னா நம்ம ஒவ்வொரு வரியிலையும் எப்படி அந்த சென்டென்ஸ் மேக் பண்ணுறாங்க, நம்ம மொழியில் தமிழாக இருந்தாலும் சரி, ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, எப்படி நம்ம கிராமட்டிக்கலாக யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் எல்லா மொழிக்குமே கிராமட்டிக்கலாக இருக்கும். அதேமாதிரி ஹிந்திலையும் அதே மாதிரி தான். நம்ம தமிழில் எப்படிலாம் கிராமர் யூஸ் பண்ணுறோம், இங்கிலீஷில் எப்படிலாம் கிராமர் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி தான் ஹிந்திலையும் இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ முதல் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நாள் மீண்டும் மீண்டும் வர வாழ்த்துகிறேன் அப்படிங்கிறது. இது முக்கியமாக நிறைய பேருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, விஷ் யூ ஹாப்பி மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லுது. இதில் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா, ஆப்கோ ஜென்மதின் ஹி பார் பார் சுபகாம்னேயம் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு, ஜென்மதின்னா பிறந்த நாள். இதில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தைகள் ஜென்மதின் அப்படிங்கிறது பிறந்த நாள்னு சொல்லி போட்டுக்குங்க. அதை இதில் பார் பாருங்கிறது அடிக்கடி. சுபகாம் நியாயம், அதாவது சுபகாம் ஏம் அப்படின்னா அதாவது வாழ்த்துகிறேன், வாழ்த்துகள் அப்படிங்கிறது தான். இதில் முக்கியமான வார்த்தை 4 வார்த்தை இருக்குது. நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தைகள் ஆப்கோனா உங்களுக்கு, ஜென்மதின் செகண்ட் வார்த்தை ஜென்மதின், அதுக்கு அதை எழுதி வச்சுக்கோங்க. ஜென்மதின்னா பிறந்த நாள். பார் என்பது அடிக்கடி. இந்த வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கணும். சுபகாம்னேயம் அப்படின்னா நம்ம வாழ்த்துகிறேன், வாழ்த்துகள் அப்படிங்கிறது தான் அது. சுபகாம்னா வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி போட்டுக்குங்க. இதில் நீங்கள் இந்த மாதிரி வார்த்தையை சென்டென்ஸில் நீங்கள் எழுதி வைக்கும்போது மட்டும்தான் நமக்கு நிறையா வார்த்தை மீனிங் கோர்வையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம ஒரு வார்த்தையை ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதில் முக்கியமான வார்த்தை 4 வார்த்தை இருக்குது பாருங்கள். ஆப்கோ ஜென்மதின், அதாவது ஆப்கோனா உங்களுக்கு, ஜென்மதின் அப்படிங்கிறது தான் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. அடுத்தது பார் அடிக்கடி, சுபகாமினா வாழ்த்துகள். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக படி.
சீக்கிரமாக படி. நம்ம வந்து ஏதாவது ஸ்டூடெண்ட்டை வந்து சீக்கிரமாக படிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? இது மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்ட்டே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இது. சீக்கிரமாக படி அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இந்த சென்டென்ஸை வந்து நம்ம அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். அப்போ அது வந்து இங்கிலீஷில் ரீடு குயிக்லி, சீக்கிரமாக படி. தமிழில் சீக்கிரமாக படி, தமிழில் சீக்கிரமாக படி. அடுத்தது ரீடுனா படி, குயிக்லினா வேகமாக, அதாவது சீக்கிரமாக அல்லது விரைவாக. குயிக்லினா சீக்கிரமாக, வேகமாக அல்லது விரைவாக அப்படின்னு சொல்லலாம். தமிழில் 3 அர்த்தம் சொல்லலாம். அடுத்து ஜல்தி சே படோ, இதில் ஜல்தி எழுதி வச்சுக்கோங்க, படோனா படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது. வாட் டு யூ லைக் த மோஸ்ட். இதில் ஹிந்தி சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்கோ சப்சே ஜயாத்தா அப்படின்னா ஜயாத்தா கியா பசந்த் கை அப்படிங்கிறது. ஆப்கோங்கிறது மேக்ஸிமம் இதை அடிக்கடி நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. ஆப்கோனா உங்களுக்கு. இதில் ஆப்கோ தும்கோ அப்படிங்கிறது நம்ம சென்டென்ஸில் ரெஸ்பெக்டாக பேசக்கூடிய வார்த்தை. நம்ம வந்து தும்கோ யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அதை வந்து ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு சொல்லுது. தும்கோங்கிறது நம்ம கேஷுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்கிட்ட பேசுகிறது மட்டும் அதை பேசினா பரவாயில்ல. இதில் வெளியில் பேசும்போது ஆப்கோங்கிறது தான் யூஸ் பண்ணணும். அதனால் ஆப்கோ அதாவது ஆப்கோ சப்சே அப்படின்னா அதாவது ரொம்ப எல்லாத்துலேயும் எது ரொம்ப பிடிக்கும். சப்சேனா எல்லாத்துலேயும் அப்படிங்கிறது. ஜயாத்தா கியா பசந்த் கை, இதில் கியா எழுதி வச்சுக்கோங்க, பசந்துனா பிடிக்குங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய ஒரு வாக்கியம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது இது நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம இது கேட்போம். ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்போம். யார்கிட்ட பேசினாலும் எடுத்த உடனே நம்ம என்ன செய்வோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா நம்ம கேட்போம் இல்லையா? இது வந்து முக்கியமாக எல்லாருக்கிட்டையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாக்கியம். இதில் ஹவ் ஆர் யூ, இதில் வந்து நீங்கள் வந்து ஹிந்தியில் வந்து எப்படி கேட்கணும்னா ஆப் ஹைசே ஹைம். இதில் வந்து ஆப் ஹைசே ஹைம் அப்படின்னால ஆப்னாலும் நீங்கள் தான், தும்னாலும் நீங்கள் தான். அதனால் இந்த சென்டென்ஸில் நம்ம வந்து பேச்சு வழக்கில் கிராமட்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது ஆப் யூஸ் பண்ணணும். தும்முங்கிறது அது வந்து நம்ம நார்மலாக பேச்சு வழக்கில் பேசுகிறது. இது வந்து இந்த இடத்துல வந்து ஆப்னா அதில் வந்து நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய ஆப்னா நீங்கள். ஹைசேனா எப்படி, ஹவுனா சொல்லுவோம். ஹவுனா எப்படி இங்கிலீஷில், அது ஹைசே ஹைம். எப்படி இருக்கிறீர்கள். இதில் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு. அதாவது நம்ம வந்து எல்லா மொழியிலையும் எல்லா மொழியுமே இறந்த காலம், எதிர்காலம், வந்து நிகழ்காலம்னு சொல்லுவோம் தமிழில். அதே மாதிரி இங்கிலீஷில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி மொழியில் ஹைன்னு எங்கே வருதோ அது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸு. ஹைன்னு எங்கே வருதோ அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் என்னாலே அது வந்து ஹிந்தி மொழியில் வர்த்தமான் கால் அப்படின்னு சொல்கிறது. அதாவது வர்த்தமான் கால்னா ப்ரெசன்ட் டென்ஸு, பூத் கால்னா பாஸ்ட் டென்ஸு, பவிஷ்ய கால்னா வந்து ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? இதில் ஹைசேங்கிறது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மெதுவாக பேசுங்கள். நம்ம வந்து ஒரு வகுப்பறையிலையும் சரி, பெரிய ஒரு பொதுவான இடத்துல நம்ம பேசும்போது சத்தமாக பேசினா பிடிக்காது. எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு சத்தமாக பேசினா பிடிக்காது இல்லையா? இதை வந்து நம்ம அடிக்கடி பேசக்கூடிய பல பேர்கிட்ட நம்ம மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இது முக்கியமான ஒரு வாக்கியம். அதனால் ஸ்லோவாக பேசுங்க, மெதுவாக பேசுங்க, ஒரு அமைதியாக பேசுங்க அப்படின்னு தமிழில் சொல்லலாம். அதாவது மெதுவாக, ஒரு அமைதியாக அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கிலீஷில் ஸ்பீக் சாஃப்ட்லினா ஒரு மென்மையாக, ஒரு நல்ல அன்பாக, மெதுவாக, பொறுமையாக இப்படின்னு தமிழில் இத்தனையும் சொல்லலாம். அதே மாதிரி இங்கிலீஷில் ஸ்பீக் சாஃப்ட்லி அப்படின்னு சொல்லலாம், ஸ்பீக் ஸ்லோலி அல்லது ஸ்பீக் பொலைட்லி இப்படின்னு எப்படின்னாலும் சொல்லலாம். இந்த இடத்துல சாஃப்ட்லி. அதே மாதிரி ஹிந்தியில் தீரேனா சுலவாக, போலோனா பேசுங்க. அடுத்தது போர்வை கொண்டு வா. நம்ம தூங்கும்போது அடிக்கடி சொல்லுவோம், தூங்கும்போது ஏதாவது நம்ம பெட்ஷீட்டு கொண்டு வா, அது கொண்டு வா, இது கொண்டு வான்னு சொல்லி. அதே மாதிரி ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா வந்து ஏ கம்பல் லே
ஆவோ. அதாவது ஹிந்தியில் பாருங்கள், ஏக் கம்பல் லே ஆவோ அப்படிங்கிறது. ஏக்கு என்பது இதில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏக்குனா ஒன்று, கம்பல்னா போர்வை, கம்பல்னா போர்வை, ஆங்கிலத்தில் பிளாங்கெட்டு. கம்பல்னாலே போர்வை, கம்பல் போர்வை அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இல் கம்பல்னு சொல்லி அடிக்கடி நம்ம தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக புள்ளி வச்சு இருக்கும் எழுத்து. நம்ம அதை மெய்யெழுத்தாக நம்ம உச்சரித்து படிப்போம், அதை மனசில் வச்சு படிப்போம். ஆனால் ஹிந்தி மொழியில் பாருங்கள், உங்களுக்கு அந்த மெய்யெழுத்துங்கிற இது தெரியாது. அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அப்போ இதில் கம்பல் எழுதி வச்சுக்கோங்க. லேனா எடுத்துட்டு வா பிரிங்கு. அடுத்தது துண்டு கொண்டு வா, பிரிங் த டவல். துண்டு கொண்டு வா, பிரிங் த டவல். டவல் என்பது இதில் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை தௌலியா. தௌலியானா துண்டு, தௌலியானா துண்டு. ஏக் தௌலியா லே ஆவோ. லேனாலே பிரிங், லேனாலே என்னது பிரிங்னா கொண்டு வா. அப்போ லே என்பது நீங்கள் எழுதி வச்சுக்கணும். லே என்பது தமிழில் கொண்டு வா, ஆங்கிலத்தில் பிரிங்கு. அதே மாதிரி ஹிந்தியில் வெறும் லே மட்டும்தான். ஹிந்தியில் வெறும் லே மட்டும். ஆவோன்னா வா அப்படிங்கிற அர்த்தம். ஆவோன்னா வா அப்படிங்கிறது. அப்போ இதில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை எக்னா ஒன்று, தௌலியானா ஒரு துண்டு கொண்டு வா அப்படிங்கிறது தான் சொல்லலாம். இப்போ ஏக் தௌலியா அப்படிங்கிறது சாதாரணமாக பேசுகிறது தான், துண்டு கொண்டு வா அப்படிங்கிறது. அப்போ ஏக் தௌலியா லே ஆவோ, ஏக் தௌலியா லே ஆவோ. இதில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா தௌலியாங்கிற வார்த்தையை நீங்கள் எழுதி வச்சுக்கணும் கண்டிப்பாக. அப்போ லேங்கிறதும் எழுதி வச்சுக்கணும். லேனா கொண்டு வா, ஓகேங்களா. ஏக் தௌலியா லே ஆவோ. நெக்ஸ்ட் பாருங்கள், கடைக்கு போகும்போது நம்ம அடிக்கடி இப்போ நம்ம கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கினா நீ என் கூட வாய அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாருமே பேச்சு வழக்கில் யாராவது வீட்டில் எல்லோரும் எப்படி வாங்குறாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ என் கூட வரும்னு சொல்லி. அப்போ நம்ம என்ன கேட்போம், அப்போ கடைக்கு என் கூட வருகிறாயா அப்படின்னு நம்ம திரும்ப கேட்போம். அப்போ அதை இங்கிலீஷில் ஆர் யூ கம்மிங் டு த ஷாப் வித் மீ, ஆர் யூ கம்மிங் டு த ஷாப் வித் மீ, ஆர் யூ கம்மிங் டு த ஷாப் வித் மீ. அதே மாதிரி கடைக்கு என் கூட நீ வருகிறாயா, கடைக்கு என் கூட வருகிறாயா அப்படின்னு கேட்போம். இதுக்கு ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா கியா அப்படிங்கிறது கியா. மேரே ஷாத் அப்படின்னா இதில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா மேரே ஷாத் அப்படின்னா என் கூட, ஷாத்துனாலே கூட, மேரேனா என் கூட. அப்போ இதில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை மேரே ஷாத் அப்படின்னா என் கூட. ஸ்டோர் என்பது ஒரு ஷாப், கடை. ஸ்டோர் என்பது ஒரு கடை. அப்போ ஸ்டோர் ஃபர் அப்படின்னா வருகிறாயா. ஆங்கிறது என்னது வருகிறாயா, ஆனால் கம். ரஹே ஹைம் அப்படிங்கிறது ரஹே ஹைம். அப்போ கியா மேரே ஷாத் ஸ்டோர் ஃபர் ரஹே ஹைம், ரஹே ஹைம் அப்படிங்கிறது. அப்போ இந்த சென்டென்ஸில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை மேரே ஷாத்னா என் கூட, ஸ்டோர்னா ஒரு கடையை சொல்கிறது, ஆனால் வருகிறது. ரஹே ஹைம் அப்படின்னா வருகிறாயா, ரஹே ஹைம் ஆனால் வருகிறாயா. பொதுவாக அடிக்கடி சொல்லிட்டு உங்களுக்கு இதில் ஹை வருது பாருங்கள். இது என்னது வர்த்தமான் கால், வர்த்தமான் கால். அதாவது பொதுவாகவே வர்த்தமான் கால், போத் கால், பவிஷ்ய கால், இந்த 3 காலத்துலேயும் நமக்கு ப்ரெசன்டென்ஸில் எல்லாமே ஹைன்னு வரும். பாஸ்டன்ஸ் போத் காலில் எல்லா இடத்துலையுமே தேன்னு வரும். அதே மாதிரி பவிஷ்ய கால் எல்லாமே கான்னு வரும். ஆவுங்கா, ஆவுங்கே அப்படின்னு, அதாவது கான்னு வரும், ஓகேங்களா. அப்போ கியா மேரே ஷாத் ஸ்டோர் ஃபர் ரஹே ஹைம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், என்னென்ன வாங்கிட்டு வரணும். நம்ம கடைக்கு போகும்போது நம்ம ஒரு பொருள் என்னென்னலாம் வாங்கிட்டு வரணும்னு கேட்போம் இல்லையா நார்மலாக, அதே மாதிரி என்னென்ன வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது. இதில் சென்டென்ஸ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வாட் ஆல் டு ஐ நீட் டு பை அண்ட் பிரிங், வாட் ஆல் டு ஐ நீட் டு பை அண்ட் பிரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில். இதில் ஹிந்தி மொழியில் பாருங்கள், முஜே கியா கரித்தனா சாயே அப்படிங்கிறது. இப்போ அந்த சையேங்கிறது என்னென்னா வேண்டும், அதாவது வாங்கிட்டு வரணும், என்னென்ன வேணுங்கிறது தான் சையே. அப்போ ஆங்கிலத்தில் நீடுனா தேவை, சையே. அப்போ இதில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தைகள் முஜேனா எனக்கு, முஜேனா எனக்கு, அதாவது என்னட்ட நீ சொல்லு, எனக்கு என்ன அப்படிங்கிறத குறிக்கிறது. கியா அப்படின்னா என்னென்ன, கரித்தனா அப்படின்னாலே இதில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை, முக்கியமான வார்த்தை கரித்தனானா வாங்குதல். நம்ம கடையில் பொருள் வாங்கணும் இல்லையா, அந்த வாங்கிறதுக்கு பேர் தான் கரித்தனா, கரித்தனா, கரித்தனா. இதில் நம்ம இந்த கால 4 கா இருக்கும். அதில் எப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு கா, அதாவது அது கேயே வரும், இது டபுள் கேயே வரும். கரித்தனா அப்படின்னு சொல்கிறது ஒரு அழுத்தி சொல்லுது. கரித்தனா, கரித்தனா, கா இக்க க அப்படி சொல்லுவோம் இல்லையா. இதில் கரித்தனா, கரித்தனா, கரித்தனா செய்யே.
முஜே காம் கரித்தனா சாயே அப்படிங்கிறது. அப்போ என்னென்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ உங்களுக்கு ஹரித்தனாங்கிறது இதில் இம்பார்ட்டன்ட் வேர்டு. இதில் வந்து மேக்ஸிமம் இதை ஹரித்தனான்னு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஹரித்தனானா வாங்கிட்டு வர்றதுக்கு தான் ஹரித்தனா. அதில் வந்து என்னென்ன செய்யங்கிறது உனக்கு என்னென்ன செய்ய, ஆப்கோ கியா செய்ய அப்படின்னு கேட்போம். ஆப்கோ கியா கியா செய்ய, உனக்கு என்னென்னலாம் வேணும். செய்யனாலே நமக்கு வந்து ஒரு தேவையை குறிக்கக்கூடியது. நமக்கு என்னென்ன தேவையோ, எனக்கு பானி செய்ய, அதாவது வெஜிடபிள் செய்ய, இல்லை பல் செய்ய, பல்னா ஃப்ரூட்ஸு, என்ன வேணுமோ நம்ம செய்ய அப்படின்னு சொல்லலாம். செய்யங்கிறது வேணுங்கிறது தான் அர்த்தம். அப்போ கரித்தனா செய்ய, முஜே காம் கரித்தனா செய்ய அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் ஹிந்தியில் சொல்கிறது. இதில் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தை கரித்தனா, மறந்துடாதீங்க. இதில் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தைகள் என்னதுன்னா கரித்தனா. கரித்தனானா வாங்கிட்டு வரத்துக்கு பேர் தான் ஹிந்தியில் கரித்தனா. அப்போ முஜே கியா கரித்தனா செய்ய. அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு மொழியை கற்றுக்கணுன்னா ரொம்ப எல்லாமே வந்து எந்த ஒரு லாங்குவேஜாக இருந்தாலும் அது ஒரு கடல் தான் நம்ம சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே அதை வந்து எல்லா விஷயத்துங்களையும் நம்ம கேதர் பண்ணி அதை வந்து நம்ம உள்ளே வாங்கி நம்ம வந்து போர்வையாக கோர்த்து பேச முடியும். அப்போ முஜே கியா கரித்தனா செய்ய. நெக்ஸ்ட் பாருங்கள், 500 ரூபாய்க்கு மட்டும் சொல்லு. நம்ம கடைக்கு போகும்போது இவ்வளோ பைசா தான் எடுத்துகிட்டு போவோம். இதுக்கு மட்டும் நீ சொல்லு, அதுக்குள்ளே நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சில் சொல்லுவோம். அப்போ 500 ரூபாய்க்கு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். Tell me only about the 500 rupee. Tell me only about the 500 rupee. Tell me only about the 500 rupee. இது எப்படி ஹிந்தியில் சொல்கிறது அப்படின்னா, பஸ் முஜே 500. பஸ் முஜே 500 ரூபாயை மே பத்தா தோ. அப்போ என்னிடம் 500 ரூபாய்க்கு மட்டும் நீ சொல்லு. வாங்கிட்டு வரதுக்கு என்னோட 500 ரூபாய்க்கு மட்டும் சொல்லு. நீங்கள் இதில் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தைகள், முஜேங்கிறது ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பீங்க, எனக்குங்கிறத. இதில் 500 இருக்குது பாருங்கள். 5னா 5, 100னா 100. அப்போ 500 ரூபாய் பத்தாவோன்னா சொல்லு. பத்தாத்தோ அப்படின்னா சொல்லு. பத்தாத்தோ அப்படின்னா என்னது சொல்லு. அப்போ பஸ் முஜே 500 ரூபாயை மே பத்தா தோ. இதில் வந்து பத்தா தோ அப்படிங்கிறது நம்ம ஹிந்தி மொழியில் ஒவ்வொரு எழுத்துலேயும் 4 எழுத்து இருக்குது. நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தா தான் இருக்கும். ஆனால் ஹிந்தி மொழியில் 4 தா இருக்குது. இப்போ பத்தாத்தோ, இந்த பத்தானா டெல்மி, அதாவது டோல்டு அப்படின்னு சொல்கிறது தான் பத்தாங்கிறது. அப்போ இதில் நீங்கள் எழுதி கொள்ளக்கூடிய வார்த்தைகள் 500னா 500, மேனா இல், அதாவது பத்தானா சொல்லு. இதில் நீங்கள் இதை மட்டும் எழுதி வச்சுக்கக்கூடிய வார்த்தைகள். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு இதை மாதிரி சில சென்டென்ஸோட மீனிங்கோட அதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போதும் சரி, அதில் முக்கியமான வார்த்தைகளை எழுதி வச்சு படிக்கும்போதும் சரி, நம்ம வந்து நம்மளே இண்டிவிஜுவலாக நம்ம வந்து மேக் பண்ணி நம்ம எங்கெங்கே போனாலும் எதை பற்றி பேசுகிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லைங்களா? அதனால் பஸ் முஜே 500 ரூபாயை மே பத்தா தோ. ஓகேங்களா? இது உங்களுக்கு பிடிச்சுன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, பார்க்குறீங்க. மீண்டும் அடுத்த ஒரு காலத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தன்யவாத்.